அதற்கப்புறம் ஐநா மன்றத்தின் சார்பு அமைப்பாக இருக்கின்ற யுனெஸ்கோவுடைய அமைதிக்கான தூதராலயம் வெஸ்ட்மினிஸ்டரில் அந்த தூதரகம் இருக்கின்ற அந்த இடத்துல ஒரு பேச்சுக்கு என்ன அழைக்கிறாங்க. அன்னைக்கு சர்வதேச என்வாயர்மெண்ட் டே, சுற்றுச்சூழல் தினம். அது குறித்து ஒரு சிறப்பு ஆளுமை பேச வந்திருக்கிறாரு. அம்பாசிடர் ஓட்டோ அப்படின்னு ஒரு ஆப்பிரிக்கா வழி வந்தவர். அப்புறம் செக்ரட்டரி ஜெனரல் எங்களை அறிமுகப்படுத்தி ஒரு கொஞ்சம் பேர் தான் அதில் பங்கேற்றோம். அதில் பேசுகின்ற போது அவர் நல்லா பேசினார். அப்புறம் என்ன அறிமுகப்படுத்தி பேசணும் நான் கொஞ்சம் நேரம் பேசினேன். அப்புறம் அதுக்கு என்ன தீர்வு என்பதை நான் கேள்வி மூலமாக கேட்கும்போது நான் பதிலாகவே சொன்னேன். பேசி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்துட்ட போது பிபிசியோட ராயல் கரஸ்பாண்டன்ட், அரச குடும்பத்திற்கு பத்திரிகை செய்தி தொடர்பாளர், அவர் அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்று இந்த மாதிரி என்ஜிஓஸில் பணியாற்றார். நான் கீழே இறங்கும்போது அவர் எங்கே போயிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னன்னு கேட்டால் அவர்கிட்ட ஒரு ஒரு இது மாதிரி ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். செக்ரட்டரி சென்டரில் கொஞ்சம் ஏஜ்டார், இருந்தாலும் கீழே ஓடியாண்டார். கேன் ஐ ஸ்பேர் மீ 10 minutes ஃபார் மீ அப்படின்னார். வாட்ஸ் ஹேப்பன் அப்படின்னா, த ஜென்டில்மேன் வாண்ட் டு இன்டர்வியூ வித் யூ அப்படின்னார். பர்ஃபெக்ட், இட் இஸ் கிரேட் ப்ரிவிலேஜ் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு, ஸோ நைஸ் அப்படின்னு நான் போய் 10 நிமிடம் ஒரு 20 நிமிடம் பேட்டி எடுத்தார். நல்லா பேட்டி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது துரை கட்சியுடைய தலைவருடைய மகன் முதன்மைச் செயலாளர், அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் பயணிக்க வேண்டிய உயரம் இந்த உயரம். நான் மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர், எந்த அதிகாரம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு சாமானியன். இந்த சாமானியனுக்கு எப்படி உலகத்தின் அஸ்தமிக்காத ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியாண்ட பிரிட்டனுடைய தலைநகரில் எப்படி இவனுக்கு கதவு திறக்கப்பட்டது, எப்படி வாசல் திறந்தது என்பது பலருக்கு விழிப்புருவத்தை வில்லாக்க ஆக்கியிருக்கலாம். ஜெலஸ்னஸ் என்று சொல்வார்கள், பொறாமை. அது ஒரு விஸ்வரூபத்தை எடுத்திருக்கலாம். தலைவரிடம் இது குறித்து பேசியிருக்கலாம். எனவேதான் என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை முடித்து வைப்பதற்கு தலைவர் வைகோ அவர்கள் அஸ்திரம் சொல்லுவாங்க, நாகாஸ்திரம் அப்படின்வாங்க. அதுதான் கடைசி அஸ்திரம். அது எய்தால் அதோட கதை முடிஞ்சு போச்சு. ஒருவருடைய பொலிட்டிக்கல் கேரியர், அது எந்த துறையாக இருந்தாலும் அவனுடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு கடைசியாக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் துரோகி.